தலைவர் கிளர்ச்சி தமிழர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஆடையை பொருத்தி தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை. அடுத்ததாக இந்த நன்றி அறிவிப்பு அமைச்சர் அவர்கள் இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஆடையை பொருத்துகிறார். அனைவருக்கும் நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சைடு நிகழ்ச்சி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போன கூட்டத்தில் வந்து வேட்பாளர் சொன்னோம். இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கீகாரத்தை வழங்கிய நம்முடைய வாக்காளர்களுக்கும் அந்த வாக்கினை பெறுவதற்கு உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு அவருடைய பொறுப்பாளர் நன்றி கலந்த வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு உழைத்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அனைத்து கட்சியுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கிடைக்கிற தோழர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா பேரை சொன்னால் அவங்க பேர் சொல்லுவாங்க. அதனால் அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய அமைப்புகளுக்கும் நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஆக ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை வந்து ஒரு நான் தான் சொன்னேன் கேட்டா 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் நம்முடைய அது எப்படி சொன்னது படிச்சு. ஏன்னா நம்ம தோழர்களுடைய நம்முடைய மக்களுடைய முதலமைச்சருடைய சாதனை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற சாதனை. அதெல்லாம் மாதம் 1000 கொடுக்கிறது. இங்கே கேட்டால் கேட்பதற்கு முன்பாகவே கொடுக்கின்றவர் நம்முடைய விவசாயிகள்லாம் இருந்தால் எப்போ பார்த்தாலும் 10 வருஷம் போராட்டம். இப்போ அவங்களுக்கே வேலை இல்லாமல் நாங்கள் இங்கே ஆட்சியை நடத்தி கொடுக்கிறாங்க. விவசாய சங்கம் நடத்துறவங்களுக்கு வேலை இல்லை. ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வழியே இல்லாமல் ஆட்சியை புரிந்த காலத்தால் அந்த சாதனைகள் நமக்கு வாக்காக மாறும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை எடுத்துக்காட்டுக்காக நம்முடைய தலைவர் திருமாவளவன் நான் சொன்னேன், நமக்கு அவர் தான் பாதுகாவலர். அப்படியே சொன்னேன் 2 வருஷமும் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் என்னைக்கு நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அடியெடுத்து வைத்தாரோ, நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனாரோ, அதனால தான் இப்போ காட்டுமன்னாக்கு பகுதியாக இருந்தாலும் சரி, சிதம்பரம் பகுதியாக இருந்தாலும் சரி, டெவலப் எல்லா முன்னேற்றம் ஒரு அளவுக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் இருந்தால் இந்த வர்த்தக சங்கத்தோடு சொன்னேன். ஆக இப்போ எப்படி நிம்மதி இல்லாமல் காட்டுமன்னால ஒரு 20 வருஷம் கூட கடையே கிடையாது. எல்லாம் சுமக்கிட்டு போட்டாங்க, சும்மா இந்த போட்டாங்க, சும்மா இருக்கும், டெக்கரேஷன் லைட்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் ஜோடிக்குதுன்னா அதற்கு ஒரு வளர்ச்சி, அது ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒரு அடையாளமாக வர்த்தகங்கள். ஆக அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த அவர் அடியெடுத்து வைத்திருந்த காலத்தில் அவர் வரல இதுதான் சொல்றான். அந்த அவரை நாம இப்படி நிம்மதியா போறோம், அதை சொல்றவனா சொன்னா அதை நான் சொல்லி சொன்னேன். அப்பதான் மக்களுக்கு அவர் வரல. அவருக்கு என்ன சாங்கன்னா வந்தா சும்மா விடலாம். 3 பைக் எடுத்துக்கலாம், விசாரிக்கலாம், காசு சொன்னா அதே அவருக்கு முகம் சுழிக்க கூடாது.
மற்ற மக்களுக்கு மற்ற சமுதாய மக்கள்லாம் அவர் முகம் சுருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை சுருக்கி கொண்டு வர அப்புறம் என்ன சொல்லுவான், ஏன்னா இப்படி வராது அப்படி இதே வாய் சொல்லுவேன். இதே வாய் சொல்ல ஏன்னா இது அடிக்கடி வராது சட்டம் போடுறான் பிரச்சனை பண்றான்னு சொல்லி இதே வாய் சொல்லுவோம். இந்த சொல்ற வாய் அதை சொல்லுவோம். நமக்கு நமக்கு கொள்கை நாம் நாம நிம்மதியாக இருக்க வேண்டும். வளர தெரிவித்தாங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனை உடனே அவரை தெரிவிச்சா உடனே அதுக்கு சிந்தனை சொல்வார், அங்கே சொல்வார், பாவம் சொல்ல எந்த பிரச்சனை இல்லாமல் வழக்குகள் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அமைதி அவர் தேவை என்பதை நாம் வலியுறுத்தி மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர் ஆக அந்த நல்ல பிரச்சனை அவர் பாவம் எவ்வளோ கல்யாணம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் சமுதாயத்தை முன்னேற்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை மெழுகுவத்தி போல மெழுகுவத்தி எப்படி தன்னை அழைத்து கொண்டு வெளித்த மற்றவர்கள் வெளிச்சத்தை வெளிச்சத்தை தருகிறார்கள். அதே போல அவர் தன்னுடைய வாழ்நாளை இந்த அவன் குடும்பம் பேர் இருக்காங்க தனியா நடக்காது. அது உங்களுக்காக ஒரு தியாகம். ஆனால் அதனால அவர் மேல ரொம்ப நாளாக கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை அதனால அவர் நண்பராக தலைவராக இருக்கின்றோம். ஆக அத்தகைய ஒரு இணக்கம் நமது பகுதியில் இருந்து இருக்கிறது. அந்த இணக்கத்தினுடைய வெற்றி 1,00,000 வாக்கு வித்தியாசம் கூடுதலாக பெற்று கடந்த தேர்தல் ஒரு திருநான வெற்றி. அதை விட இப்போ ஒரு திருநான வெற்றி. ஏன்னா 1,00,000 ஒரு வச்சு 3000 ஓட்டு ஒரு டென்ஷன் உறவுகளுக்கு. அப்போ 4 மணி என்ன ஃபோன் பண்ணிட்டே இந்த போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் மறந்துச்சு. இந்த ரீடிங் வர ரிப்போர்ட் சர்வே ரிப்போர்ட்டில் ரீடிங் வர ரிப்போர்ட் இருந்தது. அலட்சியம் இல்லை, கொஞ்சம் மிரட்டிட்டு நான் போய் நேற்றே போனோம்னா கடலூரும் இதுவும் இந்த ரிப்போர்ட் இருந்து இந்த ரிப்போர்ட் வந்து இவ்வளோ வாக்குகள் வரும் பர்சன்டேஜ் வாக்குகள். இது கடலூருக்கு வந்து 49% போடுற வாக்குகளும் இது 51 அவருக்கு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்லணும். சர்வே ரிப்போர்ட் இருக்கு. அதனால் இப்போ அந்த ரிப்போர்ட் அதெல்லாம் எனக்கு தருமபுரிக்கு நாங்கள் போய் கான்செப்ட் பண்ணோம். ஆக இந்த தோழர்கள் நீங்கள் வெளிச்ச டிவி நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கீங்க. எல்லாம் இங்கே வெளிச்ச டிவியில் வந்து டிவியில் எடுத்துட்டு நம்ம ஓட்டு கேட்குற முறையை பார்த்துட்டு தர்மபுரியில் உள்ள தோழர்கள் நல்ல ஆழமாக செலவழிச்சினாங்க. அதனால் 40 வாக்குறுதி பெற்று இந்த நிலவுடைய தர்மபுரியிலே வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதான் மாவட்ட வெற்றி. அதான் நம்முடைய தோழர்கள்லாம் நம்முடைய நிறுவனம். ஆனால் எங்கே இருந்தாலும் இப்போ எங்கள் ஒன்றிய செயலாளர் பாவம் அதான் நிம்மதியாக இருக்காங்க. நிம்மதியாக கேட்கணும். இன்னும் சில பேர் ஏசிட்டு தாங்க. அவன் எனக்கு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். ஏசாம இருந்தால் அவன் சொல்லணும். அதான் ஏசிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் ஏசிக்கிட்டே உட்காந்துருப்போம். ஆக இந்த இடம் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் தெரியும். ஆக இந்த அளவுக்கு ஒரு மரியாதை சொல்ல போனால் நமக்கு ஒரு மரியாதை இப்போ வந்து சிதம்பரமும் வெற்றி பெற்றது. இங்கே இதோட வேலை தெரியும். தமிழ்நாடு பூரா இப்போ வந்து என்ன சொன்னோம்னா அந்த அலுவலகம் வந்தாலும் தலைமை அதிகாரம் வந்தாலும் வெற்றி பாராட்டக்கூடிய வெற்றியாக சிதம்பரம் தொகுதியிலே வெற்றி பெற்றிருந்தார். பார்த்தாங்க 3000 ஓட்டை அது தோற்றாருங்க இப்போ வெற்றி பெறுவாரான ஒரு சந்தேகம் வெளியில் உள்ளவர்களுக்கு. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வெற்றியும் தெரியும். வெற்றி அடிச்சு ஒரு ஆட்சி இப்போ 50 வாக்கு கூடுதலாக பெற வேண்டும் சொல்லி அதே போல் 50 வாக்குகள் கூட பெற்றிருக்கிறது. சிதம்பரத்தில் 32,000 வாக்குகள் கூடுதல் பெற்றிருக்க அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பொறுப்பாளர் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நல்ல இணக்கமான தலைவர் நமக்கு நம்முடைய தொழிலுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நம்ம இங்கே வளர்ந்திருக்கிறார்கள். போன கூட்டத்தில் வேட்பாளராக இருந்து 3 முறை
அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கார். அதுதான் அவர் அந்த கூட்டணிக்கு வந்து அது வாய்ப்பு இருந்தார். அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கூட்டணியில் வரும் 3 முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிறகு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இணைந்து என்ன சொல்ல போனா அவர் ஜீவித்தாங்க. அதிமுக வந்து விலை வந்து சீட்டு வந்து திமுக உறுப்பினர் இளைஞர் மாணவர் கழகத்தை மாணவர்கள் அதே போல பாவாசு கூட வார்டு செயலாளர் பாவாசு வார்டு இளைஞர் செயலாளர் திமுக எல்லாம் திமுக தான் ஆட்சி. இப்போதே ஒரு இயக்கம் வந்து இப்போ வந்து அதனாலதான் அவர் கலைஞர்கிட்ட அவர் வந்து இயக்கம் வந்து சொல்றோம். கலைஞர் அவர் மீது ரொம்ப பாசம், அவர் அந்த அளவுக்கு அவங்க இணக்கமாக இன்னும் அவர் மீது ஒரு இணக்கம். அது அதே போல நீங்க அதே போல இந்த தேர்தல் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மகிழ்ச்சி என்னன்னா ஈசிக்கே வந்து அங்கீகாரம் பெற்றது. அதுக்கு நம்முடைய மாவட்டம் உறுதியான அதுக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து இன்னும் சொன்னாங்க இந்த பானையை கண்டுபிடிச்சதுல எனக்கும் பானையை சேஷம் பண்ணும்போது பாதியா சென்னையில வீட்டில் அப்பார்ட்மெண்ட் தங்கியிருந்தது. இப்போ வந்து இதில் வந்தால் இப்போ சின்னத்துக்கு என்ன குழப்பிட்டுருந்தார். அப்போது சின்னத்துக்கு கிடைக்கக்கூடிய சின்னம் கிடைக்கல, அந்த ஸ்டாருக்கு கிடைக்கல. என்ன செய்யறதுன்னா இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுறது சின்னத்துக்கெல்லாம் வளரலாம் போது வந்து டேபிள் சேர் இருந்தாங்க, நாற்காலி. அது பணம் வர்றதுக்கு ஈஸி இல்லை, கஷ்டம். இது வந்து இப்போ பானைன்னா இது பானை வந்து அப்போ வெய்ய நேரம் அவமா பானை தான் பானை தண்ணி நல்லா எல்லா வீட்டிலும் 90% வீட்டில் பானை இருக்கும். இந்த குளிர் பானை மண்பானை நல்லா கையாளாது. அது உழைப்பாளர் உழவுடன் சின்னமாக பானை ஆக இந்த பானை எளிதாக பெரும்பாலும் கியூ ரவுண்டு அதனால அது இப்போ அது புண்ணியக்கூடாது. இதுதான் பெஸ்ட், இதுதான் வேணும் சொன்னது. அது ஓகேன்னு சொல்லி அது அங்கீகாரத்துக்கு வந்து இப்போ பானை நிரந்தரமாக இந்த கட்சிகள் மக்கள் வந்து பானை. ஆக இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அவருக்கே இங்கே பத்து சந்தேகம் நான் சொல்லக்கூடாது. சந்தேகம் சிந்தனை எல்லாம் வரிமுறை எல்லாம் எல்லாருக்கும் வேலை பார்த்தீங்க. நான் தான் சொல்லுவேன். ஏன்னா உண்மை நம்முடைய தோழர்கள் எல்லாம் இந்த பகுதி மக்கள் மீது விஜயபுரிக்கு தான் வெற்றி வெற்றி விட்டாச்சு. அதை காப்பாற்றி இருந்தோம். ஆக நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வாழ்த்து தலைவர் திரும்ப அவருக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றா அவர் அப்போது எனக்கு அந்த மலை ஹெல்த் மிஸ் ஆகும்போது அப்போ வந்து கூட்டணி மாறி, அப்போ கூட்டணி வேற, அவங்க கூட்டணி வேற இருந்தாலும் எனக்கு உறுதிப்பாடையில் அவர்கள் அப்போது சப்போர்ட் செய்த காரணத்தால் அப்போது பெருமா அவர்கள் சொல்லி அதை வந்து அந்த எல்லாம் அங்கே எவ்வளோ தோழர்கள் அங்கே ஆதரவு எடுத்தால் சொச்ச ஓட்டில் 2000 ஓட்டில் தான் ஜெயிச்சாங்க. அப்போ என்ன தான் இப்போ என் கூட நான் ரகசியத்தில் பேசி பாரியா அப்படி பாரியா ஸ்கெட்ச் போட்டு கடைசி வாரத்தில் பார்த்தா கூட்டணி மாறி அது என்னென்ன சொன்ன ஸ்கெட்சு போட்டு நீ பார்த்து இப்படி பார்த்து வச்சோம்னா அதை அவர் ஃபாலோ பண்ணிட்டார் அவங்க சேனல். ஆக அப்போது நம்முடைய மறைமுகமாக ஆதரவு அளித்த காரணத்தால் அங்கே வெற்றி பெற வாய்ப்பு. அதற்கு நாங்கள் எப்போது அதனால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியை பெறுகின்ற நம்முடைய அனைத்து கட்சி தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகி நன்றியை